பறிச்சுட்டு வந்த காளான்களை இதெல்லாம் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணீங்கன்னா கடைசியாக ஒரு கொண்டை வரும். அந்த கொண்டையில் இருக்கிற காம்புகளையும் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். பறிக்கப்பட்ட காளான்களை இந்த மாதிரி இதழ்களை தனித்தனியாக நீங்கள் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா 6 பங்கு 8 பங்காக இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா ஈஸியாக அழகாக பிரிஞ்சு வரும். சின்ன சின்ன இதழ்களாக வரும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா எந்த பருவகால சூழ்நிலையிலையும் ஈஸியாக உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரெண்டா சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஆனால் இந்த காளான்கள் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, அதாவது மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம், இந்த காலங்களில் சூரிய வெளிச்சத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த காளான்கள் எடுத்துட்டு எங்களால் வெளியே போக முடியல. ஸோ அந்த சூழ்நிலையில் இந்த காளான்களை நம்ம வேஸ்ட் பண்ணிடவும் கூடாது. அப்போ இதை ட்ரை பண்ணணுமே. ட்ரை பண்ணால் வெளியில் வெயில் இல்லை, மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இண்டோரில் ஃபேனை போட்டு இதை இண்டோர்லேயே வச்சு நம்ம உலர் காளானா மாற்றுவோம் அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் பனியாக இருக்கு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரியான குளிர் பிரதேசங்கள்ல வருஷம் ஃபுல்லா அவங்களுக்கு பனி தான் அடிக்கும், குளிர் தான் அடிக்கும். அவங்க சூரிய ஒளிக்கு எங்க போவாங்க? இந்த காளான்களை காய வைக்கிறதுக்கு வெயிலுக்கு எங்க போவாங்க? இதுக்குன்னு ஒரு மிஷின் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். டீஹைட்ரேட் மிஷின் அப்படின்றது ஒரு கான்செப்ட். அது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபிளமெண்ட் இருக்கும். அந்த ஃபிளமெண்ட்ல இருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதில் ஃபேனை அப்ளை பண்ணி காற்றின் மூலியமாக, அதாவது வெப்ப காற்றின் மூலியமாக இந்த காளான்களை ட்ரை பண்றது தான் இப்ப இந்த பிராக்டிக்கல் செக்ஷன்ல உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன். இதே காளான்கள்ல மொட்டு கருகி வர்ற காளான்கள், கலர் மாறி வர்ற காளான்கள், ஷேப் மாறி வர்ற காளான்கள், அசிங்கமா இருக்கிற காளான்கள்லாம் விலை போகாது. ஆனா அதனுடைய சத்தும் டேஸ்டும் ஒண்ணுதான். அதுக்காக அந்த காளானை வேஸ்ட் பண்ணிட முடியுமா? ஸோ அந்த மாதிரியான காளான்களும் இருந்தாலும் சரி, இல்லை அழகா இருக்கிற ஃப்ரெஷ்ஷான காளானாக இருந்தாலும் சரி, எந்த வகையான உணவு உண்ணக்கூடிய காளானாக இருந்தாலும் இந்த மாதிரி இதழ்களாக பிரிச்சிருக்கு. உங்களுக்கு பார்க்க தெரியும் எந்த அளவுக்கு அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கு. சின்ன லெவலில் நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா நீல வாக்கில் பிரிங்க, அது உங்களுக்கு கழிவே வராது உங்களுக்கு. அதே போல இதுல கடைசி அந்த தண்டு பகுதி மிஞ்சுதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா? இந்த தண்டு பகுதிகள், இந்த தண்டு பகுதியில கடைசியா சின்ன சின்னதா பொடுசு பொடுசா கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணீங்கன்னா அதுவும் இதோட சேர்ந்தே நல்லாவே காயும். ஒரு நாளைக்கு 5 கிலோ சேல்ஸ் பண்ணி வைக்கிறோம், சேல்ஸ் பண்றதுக்காக கஸ்டமர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் பனி காலத்திலையும் கிட்டத்தட்ட அன்னைக்கு 10 கிலோலாம் வரும். அந்த கிளைமேட் நேச்சுரலா கொடுக்குற அந்த கிளைமேட்டே நம்மளுக்கு அதிக காளான்களை எடுத்து ஈல்டு அதிகமாக கொடுக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம 5 கிலோ சேல்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம், மீதி அதிகமாக வந்த காளான்களை என்ன பண்றது? அப்படியான ஒரு சூழ்நிலையிலையும் இந்த ட்ரை மஷ்ரூம் கான்செப்டை கொண்டு வந்துடலாம். சரி, இந்த ட்ரை மஷ்ரூம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த ட்ரை மஷ்ரூம் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்டுக்கு இந்த ட்ரை மஷ்ரூம் உலர் காளான்களை பயன்படுத்தலாம். எந்த மாதிரியான வேல்யூ அடிஷன் இதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, காளான் ஊறுகாய், காளான் ஜாமு, காளான் அப்பளம், காளான் படகம், காளான் உப்பு கண்டம், காளான் சிப்ஸு, காளான் கட்லெட்டு, காளான் சூப் பவுடரு, காளான் பால் பவுடரு. காளான் பால் பவுடர்லாம் இது வரைக்கும் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அதுக்குண்டான மிஷின் தான் அந்த நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த மஷ்ரூம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எங்கள் காளான் பண்ணையில் மஷ்ரூம் ஹெல்த் மிக்ஸ் பவுடரும் ரெடியாக இருக்கு, மஷ்ரூம் சூப் மிக்ஸ் பவுடரும் ரெடியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான காளான்கள் எங்களுக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரியான காளான்களை அழகா இந்த மாதிரி உட்காந்து சேல்ஸுக்கு பயப்படவே மாட்டேனாங்க. பக்காவா நல்லா ட்ரை பண்ணி ஒழுங்குபடுத்தி, ட்ரை பண்றதுலேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக ட்ரை பண்ணுங்க. பறிச்ச உடனே கொண்டாந்து இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா ட்ரை மஷ்ரூமா கிடைக்கும். நல்லா இப்போ வெண்ணிறத்துல இது இருக்குல்ல, இந்த வெண்ணிறத்துல இருக்கிறது இது ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா
உங்களுக்கு லைட் எல்லோ ஷேடில் வரும். லைட் எல்லோ ஷேடில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 கிலோ காளானை நம்ம காய வச்சோம்னா அதிகபட்சம் ஒரு 200 300 கிராம் ட்ரை மஷ்ரூம் கிடைக்கும். இந்த 200 கிராம்ல இருந்து 300 கிராம் வரைக்கும் வர்ற ட்ரை மஷ்ரூமை திரும்பவும் எடுத்து சுடுதண்ணியில் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழையபடி அதே 2 கிலோவுக்கு வந்து மாறிடும். நம்ம வழக்கம் போல சமைச்சு சாப்பிடலாம். ஸோ ட்ரை மஷ்ரூமாவே வாங்கி அதை வந்து நம்ம ட்ரையல் பண்ணி அழகாக சாப்பிடவும் செய்யலாம், சமைச்சு சாப்பிடவும் செய்யலாம். இல்லை ஒருவேளை வேல்யூ அடிஷனுக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட காளான் ட்ரை மஷ்ரூமை வந்து குறைந்தபட்சம் 6 முதல் 8 மாதங்கள் வரைக்கும் வச்சிருந்து வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ன்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம சேல்ஸும் பண்ணலாம். கூடுதல் லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காளானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கழிவுமே கிடையாது. மொத்தமா உரிக்கப்பட்ட ஃப்ரெஷ் மஷ்ரூம் சரிங்களா, நல்ல வெண்ணிறத்துல இருக்கும், புதுசா பறிச்சு இப்ப உரிச்சது. இது வந்து இப்ப இதை வந்து அந்த டீஹைட்ரேட் மிஷின்ல எப்படி வச்சு அப்ளை பண்ணி அந்த மிஷினை ஃபங்க்ஷன் ஆகுது, அதுல இருந்து உருவாக்கப்பட்ட ட்ரை மஷ்ரூம் எந்த குவாலிட்டியில இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம் வாங்க. கிட்டத்தட்ட 2 கிலோ காளானுக்கு மேல வந்துருச்சு. இந்த 2 கிலோ காளான்களை இன்னைக்கு சேஃப்டி பண்ணணும். ஸோ சேல்ஸுக்கு வெளியே போக முடியல, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, வெளியில போய் காய வைக்கவும் முடியல, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, வெயிலே இல்லை. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த காளான்களை வந்து நம்ம சேஃப்டி பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டோம்னா நாளைக்கு, நாளை கழிச்சு, நாளை மறுநாள் எப்போ வேணாலும் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்குள்ள இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் கணக்கு. இதை எப்படி ட்ரை பண்ண போறோம், அந்த மிஷின் என்ன கான்செப்ட்ல இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் டீஹைட்ரேட் மிஷின். இதுல வந்து நம்ம உரிச்ச காளான்களை வந்து எடுத்து நம்ம ட்ரை பண்றதுக்காக ப்ராசஸிங் பண்ண போறோம் பாருங்க. ஸோ ட்ரே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ட்ரே கொடுத்துருக்காங்க. 5 ட்ரேலையும் முடிஞ்சு ஒரு ட்ரே எவ்வளவு கொள்ளுதோ அவ்வளவு வச்சுக்கங்க. ஸோ 2 முடிஞ்சு. இந்த மிஷின் வாங்கினதுல இருந்து எனக்கு ரொம்ப காளான்களை வந்து சேஃப்டி பண்ணிட்டேன். அவ்வளவுதான். ஸோ எனக்கு 3 ட்ரேலே முடிஞ்சிருச்சு. மொத்தம் 5 ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கிலோ காளானை வந்து நான் 3 ட்ரேலே முடிச்சிட்டேன். ஸோ இந்த 2 ட்ரேயை நான் பயன்படுத்தினாலுமே குறைஞ்சது ஒரு ட்ரேல வந்து மொத்தம் 3 கிலோ காளான்களை வந்து இதுல வந்து அட் டைத்துல வந்து ட்ரை பண்ணலாம். இது ட்ரை பண்றதுக்கு உண்டான டைமிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 மணி நேரத்துல இருந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள அதனுடைய ரிசல்ட் வந்து ஃபுல் ட்ரையா மாறிடும். ரிசல்ட்னு பாத்தீங்கன்னா இதுதான், இது ஃபுல்லா இதுல ட்ரை பண்ணது தான். ஸோ ட்ரை மஷ்ரூம் இதை பாத்தீங்கன்னா நல்லா நொறுங்கிறத என்ன காட்டுறேன், இதோட ரிசல்ட் எப்படின்றத நான் என்ன காட்டுறேன். அப்படியே பவுடரா கொட்டும். ஸோ அந்த அளவுக்கு இதோட ட்ரை வந்து நல்லா காஞ்சி சருகா மாறி. ஸோ இதுதான் இதோட ரிசல்ட்டே. இதனுடைய சத்தும் டேஸ்டும் என்னைக்குமே மாறாது. இந்த மிஷினை ஹேண்ட்லிங் பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம வந்து மஷ்ரூமுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்றோம் அப்படின்னா 65 டிகிரி வரைக்கும் இதை வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள வந்து வெப்ப காற்று ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேஷன் ஆகும்போது மஷ்ரூம் வந்து காய ஆரம்பிக்கும். இந்த டீஹைட்ரேட் மிஷின் வந்து காளான் காய வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, காய்கறிகளான நான் இதுல வெண்டைக்காயை காய வச்சிருக்கேன். முக்கியமா தக்காளியை செதுசெதுலா நறுக்கி தக்காளியை காய வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மருத்துவ குணம் சார்ந்த மூலிகை பொருட்கள், காய்கறிகள், கீரைகள்னா சொல்லவே வேணாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரை, மிளகு தக்காளி, முருங்கைக்கீரை, இதை ஃபுல்லா இதுல ட்ரை பண்ணி அரைச்சு பவுடர் ஆகி வச்சுட்டேன்னா
காலையில் டீ காஃபி குடிக்கிறது போல நாங்கள் வந்து அந்த சூப்பு போட்டு குடிப்போம் அந்த கீரை வகைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பழங்கள்ல இதில் வந்து நாங்கள் ஆரஞ்சு பழத்தை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதையும் இந்த மிஷினில் வந்து ட்ரை பண்ணலாம். எங்களுடைய தொழிலுக்கு, எங்களுடைய பொழப்புக்கு வந்து காளானுக்குன்னு சொல்லி ட்ரை காளானை உற்பத்தி பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் காளானுக்குன்னு மெயினாக வந்து இந்த மிஷினை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ரிசல்ட் வந்து நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மிஷினை வந்து நான் மற்ற நண்பர்களுக்கும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த ட்ரை மஷ்ரூமை வச்சு இன்னும் சில விஷயங்கள் நான் பண்ணலாம்னு அடுத்த ஃபியூச்சரில் பிளான் பண்ணியிருக்கேன். ட்ரை மஷ்ரூம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் இதை வந்து அரைச்சி பவுடர் ஆக்கி அதை வந்து மஷ்ரூம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் நான் இதை வச்சு தான் கொண்டாந்துருக்கேன். ஸோ ட்ரை மஷ்ரூம் எனக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு அப்படின்னா மஷ்ரூம் ஹெல்த் மிக்ஸ் பவுடரையும் என்னால் உருவாக்க முடியும் அப்படின்றது. அதற்குண்டான மிஷினரிஸும் நான் இறக்கியிருக்கேன். கொஞ்சம் வாங்க நான் காட்டுறேன். ஸோ மஷ்ரூம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அதான் இந்த மிஷினு. கிட்டத்தட்ட இதுலையும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ட்ரை மஷ்ரூம் பார்த்தீங்கல்ல, அந்த ட்ரை மஷ்ரூமை எடுத்து ஃபைன் பவுடரா நைஸா அரைக்கணும். அரைக்கிறதுக்கு தான் இந்த பல்வரைசர் மிஷின் வாங்கி வச்சிருக்கேன். இந்த பல்வரைசர் மிஷின்ல அரைச்சு பவுடரா வெளியே வர்றதை எடுத்து அதோட சில கண்டென்ட் சேர்க்கணும். அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு, பால் பவுடர், ஐசிங் சுகர் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தத்துக்கு அரைச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பவுடர் ஆகி அதோட நம்ம ட்ரை மஷ்ரூம் பவுடரையும் சேர்த்து அரைச்சு பவுடர் ஆகி மிக்ஸ் ஆகிட்டோம்னு வச்சுங்களேன், பியூர் என்ன சொல்றதுன்னா ஹெல்த்தியான ஹை புரோட்டீன் எல்லாமே. இப்ப நான் சொல்ற மிக்ஸ் பண்ற எல்லாமே வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இது எல்லாத்துலயுமே ஹை புரோட்டீன் இருக்கு. இதுக்கு எல்லாம் ஹெட் வந்து நம்மளுடைய ட்ரை மஷ்ரூம் பவுடர் வந்து அதோட சேரும் பொழுது ஹெல்த் மிக்ஸ் பவுடர்ன்ற ஒரு கான்செப்ட். அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர்ல ஹை புரோட்டீன் இருக்கணும், விட்டமின் இருக்கணும், கால்சியம் இருக்கணும், பொட்டாசியம் இருக்கணும், அயோடின் இருக்கணும். முக்கியமா குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கணும். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் சாப்பிட மாதிரியான ஒரு கான்செப்ட், ஒரு டேஸ்ட், ஒரு ஸ்மெல்லு, ஒரு சத்து, இது மூணையும் கொண்டு வர்றதுக்கு ஸோ இந்த மிஷினையும் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல இருந்து இன்னும் கொஞ்ச நாள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மஷ்ரூம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அந்த பிரிண்டிங் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா தெரியும், மஷ்ரூம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் என்னுடைய இதோட பேரு. ஸோ இந்த இது வந்து வெறும் 5 ரூபா தான் இந்த பாக்கெட்டு. இந்த 5 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு, ஐசிங் சுகர், பால் பவுடர் எல்லாம் சேர்த்து இதோட சேர்த்து நம்ம ட்ரை மஷ்ரூமும் உள்ள சேரும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு குடிபானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் இவ்வளவு வேலைகள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு காளான் மிஞ்சினாலும் பரவாயில்ல, அந்த மிஞ்சினதை எப்படா மிஞ்சும் தான் பார்த்துருக்கோம். காளான் மிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து இதழ்களை பிரிச்சு அதை வந்து டீஹைட்ரேட் மிஷின்ல வச்சு நல்லா சுத்தமா ட்ரை பண்ணி அதை அதிகபட்சம் வந்து வறுத்துட்டோம்னா அதுல இருக்கிற பேட் ஃபங்கஸ், பேட் ஸ்மெல்லு, பேட் டேஸ்ட் இது எல்லாமே அது வந்து போக்குனதுக்கு அப்புறம் அதை எடுத்து வேல்யூ அடிஷன்ற ஒரு கான்செப்ட்ல ரெடி பண்ணி ஸோ அதை வந்து மஷ்ரூம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர்ன்ற ஒரு கான்செப்ட்லையும் கொண்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்குண்டான வேலைகளும் இப்போ நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் வறுக்கணுமே, அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு இதை ஃபுல்லாக நான் வந்து வறுத்து அதை வந்து அரைச்சோம்னா அதோடைய டேஸ்டே வந்து உங்களுக்கு மாறும். ஸோ அதுக்குண்டான கான்செப்ட் தான் இந்த வறுக்கிற மிஷின். இதை வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு இது 4 மூலப்பொருட்களையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல வறுக்கிறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. வறுத்ததை எடுத்து அரைக்கிறதுக்கு உண்டான மிஷின் தான் இந்த பல்வரைசர் மிஷின். வறுத்ததை தூக்கி நம்ம காளான் பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை தூக்கி கலெக்டிங் டேங்க்ல போட்டோம்னா இது 5 ரூபா பாக்கெட்டா வெளியில தள்ளிடும். ஸோ இந்த கான்செப்டுக்காக ட்ரை மஷ்ரூம் குவாலிட்டியா எந்தவித கையும் படாம தூசி துப்பட்டாயும் படாம இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அந்த மிஷினே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுவும் இன்னும் ஒரு 3 to 4 ஹவர்ஸ்ல வந்து அந்த 2 கிலோ மஷ்ரூம் ரெடி ஆயிடும். இந்த 2 கிலோ மஷ்ரூமை வச்சு அதிகபட்சம் ஒரு 5 ரூபா பாக்கெட் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 400 இருந்து 500 பாக்கெட் வரைக்கும் வெளியே தரலாம். அதோட இடம் வந்து பாத்தீங்கன்னா 10 கிராம் தான். ஸோ அந்த 10 கிராம் உள்ள அந்த மஷ்ரூம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் பாக்கெட் வந்து வெறும் 5 ரூபா தான். இந்த 5 ரூபான்றப்ப யார் வேணாலும் எளிமையா வாங்கி சாப்பிடலாம். ஒரு டீ கடையில இருந்து
டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எல்லா கடைகள்லயும் நம்மளுடைய மஷ்ரூம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதற்குண்டான ட்ரை மஷ்ரூமுக்கு உண்டான கான்செப்ட் வந்து எங்க பண்ண இருக்கிறதுனால இருக்கிற காலங்களை ஃபுல்லா இந்த சூழ்நிலைக்கு, அதாவது மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு இருக்கும்போது காலங்கள் நிறைய பூக்குது, நிறைய மிச்சமாகுது. அந்த மிச்சமாகிற காலங்களை ட்ரை பண்ணி இந்த கான்செப்ட் கொண்டு வரும்போது ஸோ எனக்கு எளிமையான முறையில அதிக விலைக்கு விற்பனை ஆகுது. ஸோ இதுதான். ஸோ இதை வந்து வெளியே ஃபுல்லா சீல் பண்ணியாச்சு. உள்ள வந்து காத்து போகக்கூடாது. காத்து போச்சுன்னா வேற ஏதாவது பேட் ஃபங்கஸோ வேற ஏதாவது கிருமியில உள்ள போய் இந்த பவுடர் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பவுடர் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 5 கிலோ இருக்கு. ஒரு கிலோவோட ரேட் வந்து குறைந்தபட்சம் 1000 இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருந்தா இது வந்து மதிப்பு வந்து 5000 ரூபாய். அந்த பவுடர் வந்து இந்த 5000 ரூபாய் மதிப்புள்ள அந்த பவுடர் வந்து இதோட வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு இதெல்லாம் கலந்து அரைச்சு பவுடர் ஆக்கி அதோட சேர்த்து அந்த 5 ரூபாய் பாக்கெட் மஷ்ரூம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த 5000 ரூபாய் பெருமானம் உள்ள ட்ரை மஷ்ரூம் பவுடர் வந்து குறைந்தபட்சம் 5 ரூபாய் பாக்கெட் போட்டு 30,000 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.